ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலை செமி கிச்சன். ஈவினிங் டைமில் வீட்டில் எல்லோரும் இருக்கும்போது ஏதாவது புதுமையான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா? இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருமே இதை சாப்பிட்டு செம்ம சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. பிரெட் மற்றும் முட்டை இருந்தால் போதும், சூப்பரான மேஜிக்கல் ரெசிபி செஞ்சிடலாம். 3 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நனைச்சிக்கலாம். இந்த எக்ஸஸ் வாட்டர் வந்து கை வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பிழிஞ்சு விட்டுடலாம். பிரெட் எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு 3 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த வேக வச்ச முட்டையை கிரேட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்கணும். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாட்டி காஞ்ச மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரக பவுடர், 3 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு சுவைக்கேற்ற மாதிரி உப்பு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், மறக்காமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதில் ஏன்னா முட்டை சேர்த்துருக்கனால கண்டிப்பாக சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. 1 ஸ்பூன் பட்டர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃபஸ்ட்டு ஸ்பூன் பயன்படுத்தி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையால் பிசைஞ்சு விடணும். அப்போ தான் நமக்கு கன்சிஸ்டன்சி தெரியும். கொஞ்சமாக ஒரு லைட்டாக ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சி இருக்குது பாருங்கள். இதை சரிப்படுத்துறதுக்காக 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த அரிசி மாவு சேர்க்குறதுனால கன்சிஸ்டன்சியும் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ப்ளஸ் நல்லா மொறுமொறுன்னு வரும் கட்லெட்டு. இப்போ பிசைஞ்சதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு இந்த செஞ்சு வச்சுருக்க மிக்ஸ்லேருந்து எடுத்து உருண்டைகள் உருட்டி வடை ஷேப்பில் தட்டிக்கலாம். குட்டீஸ் கொடுக்குறதுனால அவங்களுக்கு விருப்பமான எந்த ஷேப் வேணாலும் செய்யலாம். நான் இன்றைக்கி வடை ஷேப்பில் தான் செஞ்சுருக்கேன். எடுத்து வச்சுருக்க மிக்ஸில் எல்லாத்தையும் வடை போல் ஷேப்பில் தட்டி எடுத்து வச்சுட்டு இதுக்கு அப்பர் கோட்டிங் வந்து பிரெட் க்ரம்ஸ் பயன்படுத்தணும். பிரெட் க்ரம்ஸ் கடையில் வாங்கினாலும் சரி, இல்லாட்டி வீட்டில் இருக்க மிச்ச ப்ரெட்டை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் ரெடி. கட்லெட் இருக்கு இல்லையா, அதை வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணி ஸ்டவ்வில் ஒரு எண்ணமான பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கட்லெட்டை ஒன்று ஒன்றா பொறுமையாக மெதுவாக வைங்க. ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஸோ உடைய சான்சஸ் இருக்குது. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த கட்லெட் வேக விடுங்க. ப்ரெட்டுன்றால ரொம்ப சீக்கிரம் வெந்துடும், ப்ளஸ் கலரும் சேஞ்ச் ஆகிரும். அதனால் பொறுமையாக அழகாக பார்த்து பக்கத்துலேயே நின்று இந்த ப்ரெட் கட்லெட்டை வந்து திருப்பி விடலாம். பாருங்கள், 2 ஸ்பூன் பயன்படுத்தி தான் திருப்பிட்டுருக்கேன். ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நல்லா மொறுன்னு ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ பின்புறமும் வெந்துட்டுருக்கு. பின்புறம் வெந்ததுக்கப்புறமா லைட்டாக மெதுவாக வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக நல்லா மொறுன்னு இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். இப்போ சூப்பராக வெந்துருச்சு. எண்ணெயை வடிச்சிட்டு இந்த கட்லெட்டை எடுத்து தட்டில் வச்சிடலாம். இந்த கட்லெட்டை அப்படியே சாப்பிட்டாலும் செம்ம சூப்பராக இருக்கும். ஆனால் டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். மிதமான சூட்டில் இருக்கும்போதே இதை சர்வ் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஆறி போச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுக்குறதுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்நாக்ஸ்னே சொல்லுவேன். குட்டீஸ்லாம் அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ளஸ் முட்டையை வேக வச்சு இதில் சேர்த்துருக்கனால ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கும் சத்து. குட்டீஸ்க்கு முட்டை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.